வெல்கம் டு இன்சைட் சேனலுங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷன் VLOOKUP ஃபங்ஷன் சரிங்களா? இந்த VLOOKUP ஃபங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸல்ல சரிங்களா? இந்த VLOOKUP ஃபங்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க. இந்த VLOOKUP ஃபங்ஷன்னா என்னன்னா, வெர்டிகல் லுக்கப் ஃபங்ஷன் தான் VLOOKUP ஃபங்ஷன் சரிங்களா? வெர்டிகலா நமக்கு லுக்கப் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபங்ஷன் தான் VLOOKUP ஃபங்ஷன் சரிங்களா? லுக்கப் ஃபங்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட லுக்கப் ஃபங்ஷன்ஸ் இருக்குது. VLOOKUP இருக்கு, HLOOKUP இருக்கு, XLOOKUP இருக்குது. இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் வச்சு கூட லுக்கப் பண்ணிக்கலாம் நமக்கு சரிங்களா? இப்ப அந்த லுக்கப் ஃபங்ஷன்ஸ் ஒவ்வொரு லுக்கப் ஃபங்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப்பான டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அதாவது டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியே இருக்கு சரிங்களா? இப்ப எந்த டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு எந்த லுக்கப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு சரிங்களா? இப்ப அத நான் எப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா? இப்போ VLOOKUP ஃபங்ஷன்ஸ்னா அந்த பேர்ல இருக்கு என்னன்னா வெர்டிகல் லுக்கப் ஃபங்ஷன் சரிங்களா? இப்ப நான் இதுக்கு ஒரு சினாரியோ நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா? நீங்க ஒரு என்ன பண்றீங்கன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன குடுத்துட்டாங்கன்னா, இப்படி உங்களுக்கு ஒரு டேட்டாஸ குடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட், இமெயில், ஃபோனு, லொகேஷன், ஹையர் டேட், பே ரேட் சரிங்களா? இப்படி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர குடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, உங்கள்ட்ட என்ன குடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் வர 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 இந்த கம்பெனில ஆட் ஆகக்கூடிய எம்ப்ளாயீஸ நீ என்ன பண்ணு என்டர் பண்ணிட்டே வான்னு சொல்றாங்க சரியா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்க சொல்ற மாரி டேட்டா என்ட்ரி ஜாப்னா என்ன பண்ணணும்? அவங்க சொல்றத என்டர் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? எம்ப்ளாயி ஐடி குடுக்குறீங்க, லாஸ்ட் நேம் குடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் நேம் குடுத்து எனக்கு குடுத்து 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 அவங்களோட டீடைல்ஸ் மொத்த கம்ப்ளீட்டும் குடுத்து என்ன பண்றீங்கன்னா, டேபிள் என்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபுல்லும் என்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட இங்க ஒரு 48 என்ட்ரிஸ் தான் இருக்கு சரிங்களா? ஒரு பெரிய கம்பெனிஸ்ல நீங்க இப்போ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. என்ட்ரி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு 1000 என்ட்ரிஸ் நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க. இல்லன்னா ஒரு 2000 என்ட்ரிஸ் என்ட்ரி பண்ணிட்டீங்க சரியா? அதுக்கப்புறம் ஒரு டைம்ல உங்க மேனேஜர் உங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு இதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 நம்பர குடுக்குறாங்க. குடுத்துட்டு, இவங்களுடைய லாஸ்ட் நேமே, ஃபர்ஸ்ட் நேமே அந்த டீட்டெயில்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வா. நீ ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருக்கல்ல, அந்த ஜாப் என்ட்ரி பண்ணல அந்த ஒரு லிஸ்ட். அதுல இருந்து எனக்கு இந்த 5 நம்பருடைய டீட்டெயில்ஸ் மட்டும் லாஸ்ட் நேமும், ஃபர்ஸ்ட் நேமும் தேவைப்படுது. டக்குன்னு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. நீங்க இங்க வந்து பாக்குறீங்க. நீங்க ஸ்டோர் பண்ண டேபிள் எப்படி இருக்கு? ஒரு 2000 என்ட்ரிஸ்ல இருக்கு. சரிங்களா? இந்த எம்ப்ளாயி ஐடி நம்பர் வச்சு மட்டும் நீங்க எவ்வளவு நேரத்துல சர்ச் பண்ணி முடிக்க முடியும்? சொல்லுங்க. இந்த 2000 என்ட்ரிஸ்ல இந்த 5 நம்பர மட்டும் நம்ம தேடிட்டே இருக்கணும். ஃபுல்லும் தேடிட்டே இருக்கணும். சரியா? அப்படி தேடும்போது ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து டக்குன்னு ஒண்ணும் அந்த எடுத்து நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவரு கேட்கிறாரு 10 நிமிஷத்துல கொண்டு வான்னு சொல்றாரு. நம்ம எப்படி கொண்டு போக முடியும் சரிங்களா? இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லுக் ஃபங்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லுக்கப் ஃபங்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 10 நிமிஷம் கூட இல்லங்க. 5 செகண்ட்ல நம்ம ஆன்ஸர எடுத்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு அத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா. சரிங்களா? இப்ப சரி நமக்கு லுக்கப் ஃபங்ஷன் எங்க யூஸ் பண்ணணும், எந்த சினாரியோல யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சா? இப்போ சரி சார் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த மாரி ஒரு டேபிள நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அங்கிருந்து வேல்யூஸ லுக்கப் பண்ணி எடுக்கணும்னா, நமக்கு லுக்கப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுல எந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம்? VLOOKUP யூஸ் பண்ணணுமா? HLOOKUP யூஸ் பண்ணணுமா? XLOOKUP யூஸ் பண்ணணுமா? இல்லன்னா இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச்னா யூஸ் பண்ணணுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படிதானே? இது எல்லாருக்கும் வரும். இப்போ அதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம மேனேஜர் என்ன வேல்யூஸ் நம்மள்ட்ட குடுத்திருக்காருன்னு பார்க்கணும். சரிங்களா? நம்ம மேனேஜர் நம்மள்ட்ட என்ன வேல்யூஸ் தான் குடுத்திருக்காரு? எம்ப்ளாயியோட ஐடி நம்பர்ஸ குடுத்திருக்காருங்க. அப்போ நீங்க என்ன போய் பார்க்கணும்? நம்ம ஸ்டோர் பண்ண ஆல்ரெடி டேட்டா என்ட்ரில நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாஸ போய் பார்க்கணும். சரிங்களா? அந்த டேட்டாஸ போய் பார்க்குறீங்க. அப்ப அந்த எம்ப்ளாயி ஐடி நம்பர் எப்படி இருக்கு? எல்லாமே இருக்கு. அவரு நமக்கு குடுத்திருக்க எம்ப்ளாயி ஐடி நம்பரு எப்படி இருக்கு இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர்ல? வெர்டிகல் வைஸ் இருக்கு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெர்டிகல் வைஸ் இருக்கு. இப்படி வெர்டிகல் வைஸ் இருந்தாலே நம்ம எங்க போயிரணும்? VLOOKUP ஃபங்ஷன்ஸ்க்கு போயிரணும். சரிங்களா? இப்படிதான் நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர வச்சு என்ன டைப் ஆஃப் லுக்கப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணுங்கிறதையே கண்டுபிடிக்கணும். சரியா? ஒருவேளை இந்த நம்பர்ஸ் நமக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இப்படி ஸ்டோர் ஆகி இருந்துச்சு. ஒருவேளை ஹரிசாண்டலா ஸ்டோர் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம எங்க போயிரணும்? ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷன், லுக்கப் ஃபங்ஷனுக்கு போயிரணும். சரிங்களா? இப்போ நம்ம மேனேஜர் தந்த ஐடி நம்பர் எப்படிதான் இருக்கு? இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர்ல வெர்டிகலா தான் இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணோம்? VLOOKUP ஃபங்ஷன் தான் யூஸ் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. வி இது வெர்டிகலா இருந்தா மட்டும் VLOOKUP ஃபங்ஷன யூஸ் பண்ணிற முடியாது. சரிங்களா? VLOOKUP ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும்னா, இந்த வெர்டிகலாட்டும் இருக்கணும். இந்த காலம் எங்க இருக்கணும்? உங்க டேபிளுடைய லெஃப்ட் மோஸ்ட்
அதாவது வந்து ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். அவங்க டேபிளுடைய ஃபர்ஸ்ட் காலமாவும் இருக்கணும். வெர்டிகலாவும் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா, VLOOKUP ஃபங்ஷன யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த காலம் வந்து சென்டர்லயோ, இங்கேயோ, எங்கேயாவது கடைசிலயோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், VLOOKUP ஃபங்ஷன யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா? அதுக்கு நீங்க எங்க போயிரணும்? இண்டெக்ஸ் மேட்ச்க்கோ இல்லனா XLOOKUPக்கோ போயிரணும் சரிங்களா? நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூஸ் எப்பவுமே VLOOKUP யூஸ் பண்ணணும்னா, வெர்டிகலாட்டும் இருக்கணும். எங்கேயும் இருக்கணும்? இந்த டேபிளுடைய ஃபர்ஸ்ட் காலமாட்டும் இருக்கணும். சரிங்களா? இப்ப எல்லாமே நமக்கு பொருந்தி இருக்கு. நம்ம மேனேஜர் இருந்த வேல்யூஸ் வந்து வெர்டிகலாட்டும் இருக்குது. எப்படி இருக்குது? டேபிளுடைய ஃபர்ஸ்ட் காலமாட்டும் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம்? VLOOKUP ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஏன்னா, VLOOKUP ஃபங்ஷன்ஸ் எப்பவுமே எங்க இருந்து எங்க பார்க்கும்? லெஃப்ட் டு ரைட் வைஸ் தான் அது பார்க்கும். சரிங்களா? ரைட் டு லெஃப்ட் வைஸ் ஒருபோதும் VLOOKUP ஃபங்ஷன் பார்க்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. VLOOKUP ஃபங்ஷன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் பார்க்கும். ஓகேங்களா? இப்ப அந்த லுக்அப் வேல்யூஸ் இங்க இருந்து இங்க தான் பார்க்க போகுது. சரிங்களா? ஓகே. நம்ம மேனேஜர் குடுத்துட்டாரு. இப்ப நம்ம இந்த VLOOKUP ஃபங்ஷன எப்படி சார் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன பண்ணிட்டாரு? 1054 குடுத்துட்டாரு. சரியா? அப்ப குடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஈக்குவல் டு குடுத்துட்டு VLOOKUPன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்ப அது ஒரு சின்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்ப என்னன்னா, அந்த சின்டெக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ் என்னன்னா, லுக்அப் வேல்யூன்னு கேக்குது. எத வச்சு நமக்கு லுக்அப் பண்ண மேனேஜர் நமக்கு குடுத்தாரு? நமக்கு ஒரு 1054 வச்சு தான் லுக்அப் பண்ணி ஆகணும். நமக்கு அந்த டேபிள்ல என்ன வேல்யூஸ் வச்சு லுக்அப் பண்ணணும்? 1054 எம்ப்ளாய்டு நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம அந்த டேபிள் ஃபுல்லுமே லுக்அப் பண்ணி பார்க்க போறோம். அதுதான் என்னது? லுக்அப் வேல்யூ. நம்ம மேனேஜர் எது குடுத்தாரோ அதுதான் லுக்அப் வேல்யூ. அத வச்சு தான் நம்ம அந்த டேபிள் ஃபுல்லுமே என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அந்த எம்ப்ளாய்டு நம்பர் தான் என்னது? லுக்அப் வேல்யூ. அப்ப அத என்ன பண்ணிக்கோங்க? செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்த கமா குடுத்துட்டு, சரி நீ லுக்அப் வேல்யூ கண்டுபிடிச்சுட்ட. எங்க இருக்கு உன்னுடைய டீடைல்ஸ் எல்லாமே? எங்க தான் இருக்கு? இந்த டேபிள்ல தான் இருக்கு. அப்ப அந்த டேபிள் என்ன பண்ணிக்கோங்க? ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி குடுத்துட்டு, F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா? லாக் பண்ணியாச்சு. அடுத்தது கேக்குது, இந்த டேபிள்ல உனக்கு பர்ட்டிகுலரா என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் பர்ட்டிகுலரா இந்த டேபிள்ல? லாஸ்ட் நேம் தானே வேணும். இப்ப இந்த லாஸ்ட் நேம்ங்கிறது எத்தனாவது காலம்? காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா என்னன்னா, இந்த டேபிள்ல உனக்கு பர்ட்டிகுலரா என்ன வேல்யூ வேணும்? நமக்கு இந்த எம்ப்ளாயி ஐடியோட என்ன வேல்யூ வேணும் நமக்கு? லாஸ்ட் நேம் தேவை. இப்ப அந்த லாஸ்ட் நேம் எத்தனாவது காலத்துல இருக்கோ, அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம இங்க என்ன பண்ணிக்கணும்னா, கவுண்ட் பண்ணி குடுக்கணும். இப்ப நம்ம கவுண்ட் பண்ணுவோம். எம்ப்ளாயி ஐடி நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த காலம் 1. இந்த லாஸ்ட் நேம் காலம் என்னது? 2. அப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் எத்தனை? 2. சரிங்களா? அப்ப 2 குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு கமா குடுத்து ரேஞ்ச் லுக்அப். உங்களுக்கு இதுல அப்ராக்ஸிமேட் மேட்ச் வேணுமா? எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா? நமக்கு எப்பவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவை. சரிங்களா? அப்ப எக்ஸாக்ட் மேட்ச குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதனுடைய மொத்த சின்டெக்ஸும் முடிஞ்சிருச்சு. என்டர் குடுத்துக்கோங்க. இப்ப என்னன்னா 1054 உடைய லாஸ்ட் நேம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப 1054 ஃபர்ஸ்ட் இதுதான். அப்ப ஸ்மித் லாஸ்ட் நேம். ஓகேங்களா? இப்ப நம்ம இத டிராக் அண்ட் டிராப் பண்ணி விட்டீங்கன்னா, மொத்த பேருடைய இதுவுமே வந்துரும். இப்ப 1078 தேடி பார்க்கலாமா? 1078 இங்க இருக்குதுங்க. 1078 உடைய லாஸ்ட் நேம் எது? தட் சரிங்களா? அதுவும் வந்துருச்சு. இப்ப நம்ம அடுத்தது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேமையும் தேடி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? VLOOKUP. VLOOKUP பாருங்க. இப்ப மறுபடியும் என்னன்னா லுக்அப் வேல்யூ. நமக்கு மறுபடியும் எதுதான் லுக்அப் பண்ணி ஆகணும்? இந்த எம்ப்ளாயி ஐடி நம்பர வச்சு அந்த மொத்த டேபிளையுமே என்ன பண்ண போறோம்? லுக்அப் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப அந்த எம்ப்ளாயி ஐடி நம்பர செலக்ட் பண்ணி குடுத்துட்டு, கமா குடுத்துட்டு, டேபிள் அரே மொத்த டேபிள் அரே என்ன பண்ணிக்கோங்க? செலக்ட் பண்ணி குடுங்க. குடுத்துட்டு லாக் பண்ணி குடுத்துருங்க. அடுத்தது காலம் இண்டெக்ஸ் நம்பர். நம்ம இந்த டேபிள்ல பர்ட்டிகுலரா நமக்கு எந்த வேல்யூ தேவை? ஃபர்ஸ்ட் நேம் தேவை. இப்ப ஃபர்ஸ்ட் நேம் எத்தனாவது காலத்துல இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம குடுக்க போறோம். 1, 2, 3 தேர்ட் காலத்துல இருக்கு. அப்ப 3ன்னு கவுண்ட் பண்ணி குடுங்க. குடுத்துட்டு கமா குடுத்துட்டு ரேஞ்ச் லுக்அப் நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவை. இப்ப எக்ஸாக்ட் மேட்ச குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? குடுத்துட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப இதுல இன்னொரு டவுட் வரும். சார் நான் இந்த வந்து இவ்ளோ பெரிய டேபிள்ன்னு சொல்றீங்க. அப்ப காலமும் கிட்டத்தட்ட நெறைய காலம்ஸ் இருக்கலாம்ல சார்? அப்போ நம்ம வந்து அந்த டைம்ல வந்து VLOOKUPல ஒவ்வொரு காலமா நம்ம கவுண்ட் பண்ணி இப்படி நம்பர் 3 இல்லன்னா 7, 5ன்னு குடுக்க முடியுமான்னு கேட்கிறீங்க. இதேமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸெல்ல ஆட்டோமேட் பண்ணலாம். சரிங்களா? அது VLOOKUPையும் மேட்ச் ஃபங்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட்டோமேட் பண்ணலாம். சரிங்களா? அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டு VLOOKUP மட்டும் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா, அது புரியறது ஈஸியா இருக்கும். சரிங்களா? VLOOKUP பிளஸ் மேட்ச் குடுத்தோம்னா, நமக்கு இத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அந்த 3ய கூட நம்ம கவுண்ட் பண்ணி குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா?
அத வேணா நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இன்னொரு வீடியோல நான் பார்க்குறேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம கவுண்ட் பண்ணி குடுப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான். என்டர் பண்ணுங்க. நமக்கு எல்லாருடைய ஃபர்ஸ்ட் நேமும் கிடைச்சிரும். அவ்வளோதாங்க. அப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர பார்த்து, இதுக்கு என்ன டைப்பான லுக்கப் ஃபங்ஷன்ஸ் குடுக்கணும்னு தெரிஞ்சிடுச்சுனாலே, நீங்க லுக்கப் ஃபங்ஷன்ல தெளிவாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, ஹாஷ் லுக்கப் ஃபங்ஷன பார்க்கலாம். சரிங்களா? அதுவரைக்கும் காத்திருங்கள். சரிங்களா? நன்றி.